வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லியும் முட்டை குருமாவும் பண்ண போகிறேங்க. குருமாவுக்கு தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, ஏலக்காய், தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்புறமா இந்த முட்டை குருமா பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு, கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு, தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதியும் சேர்த்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதி விட போகிறோங்க. இது கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இது முட்டை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கட்டியாயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது இந்த குருமாவில் ஊற்றுறதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 5 முட்டையும் உடச்சி இப்போ இது கூட நான் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம குருமா கொதி வந்துருச்சு. இந்த 5 முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கு. இப்போ இது ஊற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழித்து இதை நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஊற்றின உடனே கலந்து விட்டுட்டா ஃபுல்லாக கொதன்னு ஆகிடும். ஒரு நிமிஷம் கழித்து கலந்து விடும்போது கொஞ்சம் பாதி உடையாமலும் நல்லா கலந்து வரும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைலாம் நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சா எல்லா முட்டையும் வெந்துடும். நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாங்க. நம்மளோட முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் உடச்சி ஊற்றின முட்டை குருமாவுங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எறா தொக்கு முட்டை போட்டு பண்ண போகிறேங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிச்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது நம்ம ஆஸ் யூஷுவல் எறா மசாலா மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம முட்டை உடச்சி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த எறா தொக்கு கூட இந்த உடச்சி ஊற்றின முட்டையும் நல்லா வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்து கூட, சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். இந்த தக்காளியும் கூட கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா நான் எறா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறமா அந்த எறாவும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி சிறுத்தீயில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விடலாங்க. அப்படியே அந்த தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நம்ம முட்டை உடச்சி ஊற்றலாங்க. பாருங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா தொக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. எறாவும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இது கூட ஒரு 4 முட்டை, 3லேருந்து 4 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேங்க. உடச்சி ஊற்றியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்கலாம். இப்போ தான் முட்டை கொஞ்சம் மேலே வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. சாதம் கொதிக்குது, அதையும் வடிச்சுக்கலாம். முட்டை பாதி வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டு திருப்பி 1 நிமிஷம் விட்டால் போதும். நம்மளோட இந்த எறா முட்டை போட்டு தொக்கு ரெடி ஆகிடுங்க. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
திருப்பி போட்டதுக்கப்புறம் திருப்பி மூடி போட்டு 1 மினிட்டு குக் பண்ணால் நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடும். ரசம் கொதிக்குது, ரசமும் தாளிச்சாச்சு, சாதம் வடித்தாச்சு. பாருங்கள், நம்ம எறா மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். வாங்க நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான். சுட சுட வடித்த சாதம், தக்காளி ரசம், அப்புறமா நம்மளோட எறா முட்டை போட்ட மசாலாங்க தொக்கு. முட்டை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். ரசம் சாதமும் முட்டை தொக்கும், அப்புறமா குருமா சாதமும் நான் கொஞ்சம் பேக் பண்ணியிருக்கேங்க. முட்டை குருமா சாதம் முட்டை மேலே வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு எங்கள் வீட்டில் இருந்தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.